ஹாய் வணக்கம் எல்லா தமிழுள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே பார்க்கும்போது எங்களுக்கு அதிசயமாக இருக்கின்றது. அதுவும் தமிழ் மக்கள், அதுவும் யாழ்ப்பாணத்து மக்கள் என்று சொல்லி உலகம் பூரா போற்றப்படுகின்ற மக்கள். ஆனால் இங்கே இப்படி நடக்கின்றதா? யாழ் பல்கலைக்கழக பெண் விரிவுரையாளர் ஒருவர் மருமகனால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அது எப்படி என்று சொன்னால், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் அவரது மகளின் கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது கடந்த வியாழக்கிழமை 19ஆம் தேதி நடைபெற்றிருக்கின்றது. என்ன நடந்தது என்று சொன்னால், விரிவுரையாளர் தனது தாயையும் தங்கையையும் காணவில்லை என்று கடத்தி சென்றதாக யாழ்ப்பாணத்து போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு செய்திருக்கின்றார். இது குறித்து விசாரணை செய்வதற்காக யாழ்ப்பாண போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களது வீட்டுக்கு சென்றிருந்தனர். அங்கே வீட்டில் ஓடு கலட்டப்பட்டு கயிறு மூலம் வெளியேறியதாக ஆதாரங்கள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. தலைமுடி வெட்டப்பட்டிருக்கின்றன. இவற்றை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்நிலையில் விசாரணையை முடக்கிவிட்டன. அதன் அடிப்படையில் அவர்கள் பரந்தன் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்ததை தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தை ஒன்றில் வாகனத்துக்குள் எரிபொருளை நிரப்பி இருக்கின்றார்கள். QR குறியீட்டு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளின் அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் 20 திருகோணமலை பகுதியில் வைத்து 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவன் என இருவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் அவர்களை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரித்த போது விரிவுரையாளர் பெண் மருமகனின் தாக்குதலின் போது உயிர்ந்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது. அதன் பின்பு விரிவுரையாளரை சடலத்தை எடுத்து சென்று யாழ்ப்பாணத்துள்ள ஒரு இடத்தில் வீசிவிட்டு இருவரும் சென்றனர். அதில் என்னென்று சொன்னால், அது ஒரு கொடூரமான செயல். என்னென்று சொன்னால், தாயை மகள் பிடித்து கொண்டு அமர்த்தி கொண்டிருக்கும் போது மருமகன் என்ன செய்திருக்கிறார், அவருடைய கணவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த தாயை போட்டு அடித்து கொலை செய்திருக்கிறார். இப்படியான மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்நிலையில் சடலம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதற்கான தொடர் விசாரணையில் இப்போது